மறக்காத இரவுகள் அன்ஃபர்காட்டன் நைட்டோட எபிசோட் நம்பர் 7ஓட பார்ட் 2 பார்க்கலாங்களா? இப்போ எடுத்தோன்னே சீன் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்துட்டு கிம்மும் காமானும் வந்துட்டு லைட்டாக பஞ்சாயத்து ஆயிருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஷூட் அவுட் நடந்தனால காமான் வந்து கிம்மை வந்து சேஃபாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டே வீட்டுக்கு அமுச்சு வைக்கிறேன், அவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு அமுச்சு வைக்கிறேன், நீ அவங்க கூட தான் இருக்கணும்னால நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. சரி, எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி சரி இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம கிம் வந்து அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருப்பார். இப்போ எடுத்தோன்னே சீன் பார்த்தீங்கன்னா, காமானோட வீட்டில் தான் கிம் இருக்கார் இல்லைங்களா? அங்கே கீழே வந்து சோஃபா செட்டில் உட்காந்துருக்காப்படி, ஏதோ ஃபோன் நோண்டிகிட்ருக்காப்படி. அப்புறம் நம்ம ஹெட் பாடி கார்டு காம் இருக்கார் இல்லைங்களா? அவர் வந்துட்டு வந்து நிற்கும்போது கிம் வந்துட்டு, காம் நீங்களா? காமன் எங்கே அப்படிங்கும்போது காம் வந்து சொல்கிறான், பாஸ் வந்து எங்கூட வரல, அவருக்கு இன்னுமே வந்து ஆஃபீஸில் தான் இருக்குது, கொஞ்சம் நிறைய விஷயத்த வந்து டீல் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னோடனே கிம் வந்துட்டு, ஓ அப்படியா அப்படின்னோடனே காம் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி பாஸ் உங்களை பற்றி ரொம்பவே கவலைப்படுறாரு அப்படின்னோடனே கிம் வந்துட்டு, எது கவலைப்படுறாரா? கவலைப்படுறாருன்னு சொல்கிறாரு, எனக்கு இப்போ தேவைப்படுறாரு, ஆளையவே காணோம் அப்படின்னோடனே காம் வந்து அப்படியே அமைதியாயிடுறாரு. உடனே கிம் வந்துட்டு, சரி என்னமோ, சரி இருக்கட்டும், நம்ம சொன்னால் மட்டும் அவர் கேட்கவா போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து காம் நின்றுட்டே இருக்கா. கிம் பார்த்துட்டு, வேற என்னாச்சும் நீங்கள் சொல்லணுமா என்கிட்ட? நின்றுட்டே இருக்கீங்களே காம் அப்படின்னோடனே, சொல்லுங்கள் அப்படின்னோடனே காம் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி லோப் வந்து உங்களை வந்து நாளைக்கு காட்டூக் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு கூப்பிட்டு போப்பாரு நாளைக்கு காலையில், ஏன்னா டே வந்து அங்கே தான் இருக்கார் அப்படின்னோடனே, சரி பயங்கரமாக நம்ம நாள் டென்ஷன் ஆயிடுறாரு. சோஃபாவில் உட்காந்துருந்த கிம்மு டக்குன்னு எந்திரிச்சு, ஃபஸ்ட்டு இந்த காமனுக்கு கால் பண்ணியா, அவன் கூட நான் பேசணும், கால் பண்ணு அப்படின்னோடனே காம் வந்துட்டு டக்குன்னு கால் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு இது பண்ணும்போது கிம் வந்துட்டு காமன் வந்து சொல்கிறாரு, சொல்லு காம் அப்படின்னோடனே, இல்லை கிம் வந்து உங்கள் கூட பேசினேன்னு சொன்னார், அதான் அப்படின்னோடனே சரி அப்படிங்கிறாங்க. காம் வந்துட்டு கிம்கிட்ட ஃபோன் கொடுத்தோன்னே, சரி நீங்கள் சொன்ன மாதிரியே காட்டுக்கு நான் போகிறேன், உங்களுக்கு இப்போ சந்தோஷமா? ஆனால் ஒன்று, ஒரு தடவை நான் அங்கே போயிட்டேன்னா நான் திருப்பி இங்கே என்னை கூப்பிட்டு வரணும்னு சொல்லி கனவுல கூட நினச்சிடாதீங்க, சரியா முட்டா பயலே அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஃபோன் எடுத்து காம் கிட்ட கொடுத்துட்டு கிம்மு ஜங்கு புக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப் ஏறி போயிடுறான். ஃபோன் கட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு காமுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு, சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு காம் சொல்லும்போது, சரி ஃபோனை கொண்டு போயிட்டு கிம்கிட்ட கொடு அப்படின்னோடனே, மன்னிக்கணும் பாஸ், கிம் வந்து கீழே இல்லை, அவர் ரூமுக்கு போயிட்டார், அதனால் ஃபோன் கொடுக்க முடியாது அப்படின்னோடனே, சரி என்ன என் மேலே ரொம்ப கோவமாக இருக்கான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமன் சொல்லும்போது, காம் வந்துட்டு கொலகாண்டில் இருக்கார் தலைவா அப்படின்னோடனே கிம்முக்கு வந்து காமனுக்கு வந்துட்டு சிரிக்கிறதா எப்படி ரியாக்ட் பண்ணே தெரில. ரொம்ப பிடிச்சவங்க கோவமாக இருக்கும்போது அழகாக இருப்பாங்க இல்லையா? ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். சரி அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வந்துட்டு, அவன் நல்லபடியாக நாளைக்கு காட்டுக்கு போகணும், சேஃபாக போகணும், அதை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னோடனே, நம்ம ஹெட் பாடி கார்டு காம் இருக்கான் இல்லையா? சரி பாஸ் கண்டிப்பாக அப்படின்னோடனே காமான் காமிக்காங்க. அப்புறம் மறுபடியும் ஏதோ ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ஏன்னா அவனுக்கு வந்துட்டு இவன் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற கவலை தான் அதிகமாக இருக்குது. இப்போ உடனே வந்துட்டு நம்ம இட்டும் டேவும் இருக்கக்கூடிய பிளேஸை காமிக்கிறாங்க. கால் வந்துட்டு டேக்கு கால் பண்ணுறாரு காமன். கால் பண்ணோடனே நம்ம இவன் டே வந்து எடுத்துகிட்டு, சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னோடனே கிம் வந்து காமன் சொல்கிறாரு, கிம் வந்து என் மேலே சரியான கோபத்தில் இருக்கான், அப்படின்னா அவர் இங்கே வர்றதுக்கு விருப்பம் இல்லை போல் இருக்கே அப்படின்னோடனே நம்ம டே சொன்னோன்னே காமன் வந்துட்டு சொல்கிறான், அப்படி தான் அவனுக்கு வர விருப்பம் இல்லை தான், ஆனால் அவன் வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான், வரேன்னு சொல்லிட்டான், அவன் நாளைக்கு காலையில் இங்கேருந்து கிளம்புறான் அப்படின்னோடனே, சரி நான் கண்டிப்பாக பத்திரமா பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டே சொன்னோன்னே, காமன்னு தயவு செஞ்சு அவன் நல்லபடியாக பார்த்துக்கோ,
அவன் கோவமா இருக்கான். தயவு செஞ்சு நல்லபடியா பார்த்துக்கோ பார்த்துக்கோ அப்படிங்கிறத அவன் அழுத்தி அழுத்தி சொல்கிறான். டேவ் வந்துட்டு சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இப்போ ப்ளேஸில் காமிக்கிறாங்க. டேவோட ப்ளேஸில் காமிக்கிறாங்க. இட்டு வந்துட்டு கேட்குறாங்க, என்ன உங்கள் பாஸ் தான் கால் பண்ணியிருந்தார் அப்படின்னா, ஆமாம் அவர் சொன்னார், இந்த மாதிரி கிம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கானாம்மா, அதனால தான் அப்படின்னோடனே இட்டு வந்துட்டு கேட்குறாங்க, மேபி அவருக்கு கிம்க்கு வந்து நம்ம கூட இருக்க இங்கே வரதுக்கு விருப்பம் இல்லை தான் போல இருக்குது, அதனால கூட இருக்குமோ என்னமோ அப்படின்னோடனே டே இருந்துட்டு, நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே, ஆனால் எனிவே அவர் கண்டிப்பாக கிம் வந்து வரதான் சொல்லிட்டார் காமனு அப்படின்னோடனே இட்டு இருந்துட்டு சொல்கிறாங்க, ஒரு வேளை கிம் வந்து நினைக்கலாம் இந்த மாதிரி நம்மளை வந்து தொந்தரவு பண்ணுறதா நினச்சிருக்காரு போல இருக்கு, அதனால தான் இதாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னோடனே உடனே டே இருந்துட்டு ரொமான்டிக் மோடு போயிடுறா. இந்த மாதிரி கிம் வந்து பாதர் பண்ணுறதா நினச்சிக்கிட்டாலும் சரி, பாதர் பண்ணலன்னு நினச்சிக்கிட்டாலும் சரி, அதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லை சரியா அப்படின்னோடனே, சரி என்னையா சொல்கிற அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே டக்குன்னு டே திரும்பி பார்க்குறேன். அவன் கூட தான் இந்த அவங்க அக்கா பையன் வேறு, இட்டோட அக்கா பையன் வேறு கூட்டு வந்துருப்பான் இல்லையா, பார்த்துட்டு ஆல்ரெடி உங்கள் அக்கா பையன் வேறு தூங்கிட்டான் அப்படின்னோடனே இட்டு இருந்துட்டு அதுக்கு அப்படின்னோடனே, இல்லை நம்மளை பற்றி பார்க்கலாம், நம்மளை பற்றி பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இட்டு இருந்துட்டு, அவன் முழிச்சிட்டானே என்ன பண்ணுறது அப்படின்னோடனே டக்குனு டே வந்து ஒரு கிஸ்ஸாக போட்டுட்டு மறுபடியும் சொல்கிறாரு, அவனா முழிக்க மாட்டான், அப்படியும் முழித்தாலும் அது காலையிலேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குள்ளே என்ன வரலாற்று சம்பவங்கள் தான். எப்போவுமே சம்பவம்னு சொல்லி பிரபஞ்சத்தில் ஒன்று நடக்கும், அந்த சம்பவம் தான் பயங்கரமாக நடக்குது இல்லைங்களா, அங்கே நடக்குது, அதோட ஃபீலே தனின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் காலையில் விடிஞ்சிடுது. நம்ம கிம் வந்துட்டு அவனோட லக்கேஜ் எடுத்துகிட்டு அவன் ரூம்லேருந்து கீழே வரான். வந்தோன்னே லோப் வந்துட்டு, நான் கொடுங்க அந்த லக்கேஜ் நான் தூக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றான். உடனே லோப் வந்து காம் சொல்கிறான், கிம் நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்றேன், நான் இங்கே எந்த பிளேஸ்க்கு போகிறீங்க அப்படிங்கிறத அப்படின்னோடனே கிம் வந்துட்டு பாவம் பையன் மூஞ்சியே வாடி கிடக்குது. உடனே எனக்கு லோப் வந்து சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு கிம் வந்து உன் மேலேயும் கடுப்பில் தான் இருப்பார் போல் இருக்குது அப்படின்னோடனே காம் வந்துட்டு கடிச்சு வைக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிவிட்டு போடாம அதில் அப்படின்னு சொல்லிட்டு தாட்டி விட்டுடுறாங்க. அப்புறம் காமன் சொல்கிறாரு, அவன் நல்லபடியாக பார்த்துக்கோ சரியா, அவர் நல்லபடியாக போய் சேர்ந்துட்டாரா அப்படிங்கிறத பார்த்துக்க சொல்லி பாஸ் சொல்லியிருக்காரு அப்படின்னோடனே குளோப் வந்துட்டு, கண்டிப்பாக உங்களது கட்டளையே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் போட்டுட்டு போகிறான். உடனே அவங்க அதான் பெரிய பணக்கார மாஃபியா தலைவனாச்சே, அவன் கார் எப்படி இருக்கும், சும்மா பெருசாக கப்பல் கணக்காக இருக்கு. இந்த ஆம்னி இதுலலாம் நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணி வெளியே விருங்கல்ல, அதில் டோர் திறக்கும் கூட வேண்டியது இந்த காரில் லைட்டாக பட்டனை டச் பண்ணால் போதும் கார் திறக்குதுப்பா. நானும் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஆண் வாயை திறந்து தான் பார்த்தேன். ஆல்மோஸ்ட் இந்த சீரீஸ் வந்து 3 வருஷம் ஆச்சுன்னு வையேன், அது வேறு விஷயம். ஆனால் அப்போ வந்து நான் விடாமல் பார்த்துட்டு இருந்தேன், வாரம் வாரம் ஒவ்வொரு எபிசோடு, அது நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன பயவுள்ள கிம் வந்துட்டு அந்த வீட்டை பார்க்குறப்படியே ஏக்கத்தோடையே அப்போ டக்குன்னு அவனுக்கு வந்து செர்ரி சொன்னது ஞாபகம் வருது. காமன் வந்து கண்டிப்பாக உன்னை வீட்டை விட்டு ஒரு நாள் துரத்தி அடிக்க தான் போகிறாரு, நீ வேணா பாரு அப்படின்னோடனே இப்போ அவனே தனக்கு தானே பேசிக்கிறான். ஒரு வேளை செர்ரி சொன்ன மாதிரி அந்த ஒரு நாள் அப்படிங்கிறது இன்றைக்கி தான் அவள் சொல்லியிருப்பா போல இருக்கே, ஏன்னா வீட்டை விட்டு துரத்துறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த நாள் இதுதான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு காருக்குள்ளே ஏறிக்கிறான். அப்புறம் அந்த பிளேஸை போய் ரீச் பண்ணுறான். பார்த்தா வழக்கமாக என்ன மோஸ்ட்லி ஒன்று பீச்சு சைடு தானே காமிப்பாங்க, அதை தவிர வேறு என்னத்தை காமிக்க போகிறாங்க, ஒரு பீச் ரெசார்ட்டை தான் காமிக்கிறாங்க. பயவில் அவன் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே நிற்கிறான். நின்னோன்னே குளோப் இருந்துட்டு, சார் நான் இங்கேருந்து உங்களை கொண்டு போய் அவங்க ப்ளேஸில் விட்டுட்டுமா அப்படின்னோடனே கிம் வந்துட்டு, தேவையில்லை நானே போய்க்கிறேன் சரியா அப்படின்னோடனே, தெரியுது குளோப்புக்கும் தெரியுது உலகாண்டில் இருக்கான், ஏதாவது கொண்டு அடித்தாலும் அடிச்சிடுவான், நம்ம பாட்டு கிளம்பிடுவோன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் பாவம் அவனுக்கு இதாக இருக்குது. சரி ரொம்ப அவனோட கோவம் நியாயமானது தானே, அவனாவது கூப்பிட்டு வருவானாமா, இல்லை உங்கள் சேஃப்டியில் சுற்றுக்கு எங்கே வெளியே போடுவானாமா, அந்த ஃபீலிங்கில் போயிட்டுருக்கான். இந்த ரெசார்ட்டில் வந்துட்டு நம்ம டே இட்டு அப்புறம்
இட்டோட அக்கா பையன் வந்திருக்கான். எல்லாரும் வணக்கம் வணக்கங்கிறாங்க. அப்புறம் அந்த குட்டி பையனும் வணக்கம்னு சொல்லு அங்கிளுக்கு அப்படின்னோடனே உடனே கிம் வந்து சொல்கிறா, டேய் மன்னிச்சுக்குங்க, நான் உங்களோட வெக்கேஷன் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் போல இருக்கே அப்படின்னோடனே, அப்படி இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னோடனே இட் வந்து சொல்கிறான், நிறைய பேர் இருந்தாங்கன்னா உடனே இட்டு வந்து சொல்கிறான், அதெல்லாம் சரிதாங்க, எப்பவுமே வந்துட்டு நிறைய பேர் இருந்தால் தான் நல்லா ஃபன்னாக இருக்கும், அதில் பிரச்சனை கிடையாது அப்படின்னோடனே, நீங்கள் வேணால் பாருங்களேன், நீங்கள் சல்மான் கூட விளையாடும்போது ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னோன்னே, அந்த இட்டோட அக்கா பையன் பேர் தான் சல்மான். அவன் வந்துட்டு, சரி பீச்சுக்கு போகலாமா, நாங்கள் பீச்சுக்கு போகிறதா இருக்கோம், நீங்கள் எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இட் வந்து கிம்மை பார்த்து கேட்குறான். உடனே வந்துட்டு, நீங்கள் முன்னாடி போங்க, நான் அப்புறமா வந்து உங்க கூட ஜாயின் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னோன்னே, இட் இருந்துட்டு, உண்மையாகவே நீங்கள் வரலையா, நாங்கள் போயிட்டு அந்த மணலில் வீடு கட்டி விளையாட போகிறோம் அப்படின்னோடனே, உடனே டே எந்திரிச்சு சொல்கிறான். ஃபஸ்ட்டு அவரை கொஞ்சம் உடனே அந்த சின்ன பையனும் சொல்கிறான், வாங்க போயிட்டு சுறா மீனில் அவர் பார்க்கலாம் அப்படின்னோடனே, டே எந்திரிச்சு சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு கிம்மை வந்து ரெஸ்ட் எடுக்க விடுங்க, அவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னோடனே, உடனே கிம் வந்துட்டு சொல்கிறாரு, நீங்கள் இன்றைக்கி போய் விளையாடுவீங்களாம்மா, நாளைக்கு வந்து உங்கள் கூட சேர்ந்து நான் விளையாடுவேனாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன்கிட்ட சொல்லும்போது, சரி நம்ம போகலாமா அப்படின்னோடனே எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. இந்த இடமே ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இட் சொல்லிட்டு போயிட்டுருக்கையில டே வந்து சொல்கிறேன், நீ எப்போவுமே இதான்டா சொல்கிற எங்கே கூப்பிட்டு போனாலும் அப்படின்னோடனே, முன்னாடி வந்துட்டு இட்டும் இட்டோட அக்கா பையனும் டேவும் முன்னாடி போயிடுறாங்க. பின்னாடியே வந்துட்டு இட் சொல்லிட்டு வரான், நான் எங்கே கூப்பிட்டு போகிற இடமெல்லாம் நீ கூப்பிட்டு போகிற இடமெல்லாம் சூப்பராக இருக்குன்னா அழகாக இருக்குன்னு தானே சொல்ல முடியும், இரியா வெயிட் பண்ணி நானும் வரேன்னு சொல்லிட்டு கத்திட்டே பின்னாடி இட்டும் போகிறாங்க. இதை பார்த்துட்டு கிம்மும் சிரிச்சுட்டே வந்துட்டு அவனோட பிளேஸுக்கு போகிறான். மாடிக்கு போய் உட்காந்துட்டு அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருப்பான். ஃபஸ்ட்டு போய் உட்காந்தோடனே வந்துட்டு நம்ம கிம் கால் பண்ணுவார். கிம்முக்கு வந்து காமன் கால் பண்ணுவான். தலைவன் எடுக்க மாட்டானே, உச்சக்கட்டத்தில் கோவத்தில் இருக்காருல்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு பார்க்கும்போது மறுபடியும் வந்துட்டு கால் பண்ணி பார்ப்பாரு, எடுக்க மாட்டாங்க. உடனே வந்துட்டு இப்போ காமனோட பிளேஸில் காமிக்கிறான். காமன் வந்து அவனோட ஆஃபீஸில் இருப்பான். அப்போ அவன் செக்யூரிட்டி வந்துட்டு ஒருத்தர் வந்து காமிக்கிற, இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது சார், நம்ம கொரியன் இன்வெஸ்டர்ஸோட நீங்கள் பார்த்து செக் பண்ணிவிட்டு சைன் பண்ணி, நான் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்று இருக்கா பார்த்துட்டு சைன் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா நாளைக்கு கொரியன் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன் அப்படின்னோடனே காமன் வந்து சொல்கிறாரு, சரி அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னோடனே நம்ம காம் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி இப்போ கால் பண்ண டே வந்து கால் பண்ணியிருந்தாரு, பத்திரமா வந்துட்டு கிம் வந்து அவங்க பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டாங்களாமா அப்படின்னோடனே, சரி. அதுக்கப்புறம் நான் அதான் கிம்க்கு கால் பண்ணேன், அவன் எடுக்கவே இல்லை, ரொம்ப கோவமாக இருப்பான் போலையே அப்படின்னோடனே காம் வந்துட்டு ரொம்பவே கோவமாக இருக்காருங்க மேலே அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் ரெண்டு கிளம்பிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணுறாரு. கிம் எடுக்கவே இல்லை. இதோட இந்த எபிசோட் நம்பர் 7ஓட பார்ட் 2 முடியுது. எபிசோட் நம்பர் 7ஓட பார்ட் 3 கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.